Once again welcome back to Siddhu Stuffy. இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். என்னென்னா நான் வந்துட்டு ஹிமாலயனோட ஒரு அக்சசரிஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணுறது தான் ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் நான் ஆட்டோ இன்ஜினா அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் வாங்கினேன். இதோட என்னென்ன வாங்கியிருக்கேன்னா 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்சிங் இப்போ பார்க்கலாம். மாஸ்டர் சிலிண்டர் கார்டு அது ஒன்று, ப்ளஸ் ஆயில் ரிசர்வாயர் கவர், இந்த 2 வாங்கியிருக்கேன். இதோட தனித்தனி ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர் கார்டு 1200 கிட்ட வருது. அண்ட் இந்த பிரேக் ஆயில் ரிசர்வாயர் வந்துட்டு 699, தட் மீன்ஸ் 700 கிட்ட வருது. ஸோ எனக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு, ரெண்டுமே போட்டு 1400க்கு. அதுக்கப்புறம் நான் கோடு யூஸ் பண்ணேன். அதில் வந்துட்டு இன்னொரு 150 ருபீஸ் கம்மியாகி எனக்கு 1250 அந்த இதுக்கிட்ட கிடச்சிச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த டியூயல் டோன் மாஸ்டர் சிலிண்டர் கார்டு. இந்த பிரேக் ஆயில் ரிசர்வாயரோட கேப்பு, அதோட 2 ஸ்க்ரூ கொடுக்குறாங்க இந்த மாஸ்டர் சிலிண்டர் கார்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அந்த ஆயில் ரிசர்வாயருக்கு அந்த ஸ்க்ரூவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூயல் டோனில் ஃபினிஷ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த கலர் வந்துட்டு போகாத மாதிரி நல்லாவே பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இது ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ குப்பை. சரி வாங்க போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். சேரும் சகதியுமாக வண்டி இருக்குது. நேற்றா மழை, நல்லா சரியான மழை இங்கே. அதனால் ஆஃப் ரோடு, நம்ம ஊர் ரோடே ஆஃப் ரோடு போகிற மாதிரி தான். ஸோ அதில் போனதுனால இப்படி இருக்குது. பைக்கோட ரைட் சைடில் இருக்கும் அந்த ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கு பக்கத்தில். அது உடஞ்சாலும் பிரேக் பிடிக்காது. அந்த ஆயில் ரிசர்வாயர் அது போனாலும் அதுவும் உடையிறதுக்கு சான்சஸ் அதிகம், பிளாஸ்டிக்குங்கிறதுனால. ஸோ அதுக்கு கேப் போட்டுக்கிறது, கவர் போட்டுக்கிறது பெட்ரு. அதை வந்துட்டு நம்ம வெஹிக்கிளோட டூல் பேக் கொடுப்பாங்கள்ல, அதுலேயே வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அதில் 2 இருக்கும், ஒன்று சின்னது கொஞ்சம் பெருசு ஒன்று இருக்கும். ஸோ அதை அந்த மீடியம் சைஸ் உள்ளதை வச்சு தான் நான் அந்த எல்என்கியை வச்சு தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரே ஹேண்ட்லேயே ரிமூவ் பண்ணலாம். நான் இன்னொரு ஹேண்டில் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கொடுத்துருக்க ஸ்க்ரூ வந்துட்டு கொஞ்சம் லென்த் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆக்சுவல் ஸ்க்ரூவை விட. ஏன்னா அது அந்த கவர் போட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுத்தது இந்த பிரேக் ஆயில் கேப் கவரை வந்துட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் ஆனதுக்கப்புறமே அது கலண்டு வெளில வரும். ஏன்னா அது பிளாஸ்டிக்கு உடஞ்சிராமல். ஸோ ஃபினிஷ் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவங்க ரிலீஸ் பண்ணோன்னே இது வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணோன்னே நான் வாங்கிட்டேன். நீங்கள் இப்போ போய் பாருங்கள், காம்போவில் இருக்குதா இல்லையான்னு தெரியல நான் அந்த வீடியோ போடும்போது. ஸோ இதை டைட் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே அது என்னோடய வண்டி பிளாக் அண்ட் ரெட்டுங்கிறதுனால அது நல்லாவே மேட்ச் ஆகுது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சேஃப்டியும் நல்லாயிருக்கும். ஸோ 2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கஃபியில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then stay tuned. Siddhu Stuffy. Bye.